தங்கமே. ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிவிட்டு இப்பதிவை முழுமையாக கேள். பிறகு உனது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இது இன்றைய சிவனப்பாவின் சத்திய வாக்கு. நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி இருக்கும் மனப்பான்மையை நீ முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் விழுந்து கொண்டோ இருக்கிறோமோ என்று அருவிகளோ, காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுமோ என்று மலர்களோ வருந்துவது இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகின்றது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது. எனவே நான் அடிக்கடி உன்னிடம் கூறுவது, இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று ஒரு நாளும் நீ வருந்தாதே. இங்கு உள்ளவரின் பார்வைக்கு நீ விளக்கம் அளிக்கவே முடியாது. சிலர் உன்னை திமிரு பிடித்தவர், கெட்ட எண்ணம் உடையவர் என்றும், சிலர் உன்னை அற்புதமானவர், அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீ உன்னுடைய வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றி மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை கவனத்தில் நீ எடுத்துக்கொள்ளாதே. நீ நல்லது செய்தாலும் செய்யாவிட்டாலும் உலகம் உன்னை தூற்றத்தான் செய்யும். அதே உலகம் உன்னை ஒரு நாள் போற்றத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ நினைத்து கவலைப்படக்கூடாது. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு. அச்சொற்களை தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே தங்கமே. வருத்தப்படாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றும் நான் இருப்பேன். இருள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். பிறகு நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. சிவனப்பா என்றும் உனக்கு துணையாக நிற்பேன். ஓம் நமச்சிவாயா.